தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தன்னம்பிக்கை பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள். நாமெல்லாம் இன்றைக்கி சுதந்திர காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சுதந்திரத்தை வாங்கிறதுக்கு அன்னைக்கு அடிமை இந்தியாவில் எத்தனை பேர், அதில் ஐந்தறிவு விலங்குகள் கூட எப்படி பங்கேற்றுதுங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் கலவரம் பரவுது. அதனால் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, சேர்ந்து நின்று பேசக்கூடாதுன்னு 144 தடை உத்தரவை ஆங்கிலேய அதிகாரிகள் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வரக்கூடாது, வந்தால் அவங்களுக்கு கசையடி விழுங்கிறதையும் அறிவிப்பாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே எல்லா மக்களும் 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வர பயந்தாங்க. அப்படி வந்தவங்களுக்கெல்லாம் குதிரையில் ரோந்து வந்த வெள்ளை காவலர் சவுக்கடி கொடுப்பாரு. அதனால் எல்லாரும் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு கிராமத்தில் நள்ளிரவு 12 மணி இருக்கும். அந்த நேரத்தில் கொல்லையில் கட்டியிருந்த அந்த பசுமாடு ஓன்னு கத்துச்சு, தொடர்ந்து கத்துச்சு. அதை வளர்த்த விவசாயி வீட்டுக்குள்ளே தூக்கம் வராமல் தவிச்சார். மாடு பசியில் கத்துது, என் புள்ள மாதிரி நான் அதை வளர்க்குறேன், பொத்தி வளர்க்குறேன், அதுவும் பால் கொடுத்து என்னோட குடும்பத்தை வளர்க்குது, என்னுடைய விவசாயத்தை வளர்க்குது, அதை நான் பட்டினி கிடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். வந்து அதுக்கு வைக்கலை எடுத்து போட்டார், புல்லை எடுத்து போட்டார், தண்ணி காட்டினார். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அங்கே குதிரையில் ரோந்து வந்த வெள்ளைக்கார காவலர் இதை பார்த்துட்டாரு. 144 தடை உத்தரவு போட்டிருக்கு, 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு உத்தரவும் போட்டிருக்கு. அதையும் மீறி நீ இப்போ வெளியே வந்திருக்க, மாட்டுக்கு புல்லை போட்டிருக்க, தண்ணி காட்டியிருக்க, இது தப்புன்னு சொல்லிட்டு ஓங்கி சவுக்கால் விவசாயியை அடித்தார். வலியால் விவசாயி துடித்தார். இதை பார்த்த அந்த மாடு, ஐந்தறிவு ஜீவன், தன்னுடைய உரிமையாளரை, தன்னை வளர்த்த ஒரு விவசாயியை இன்னொருத்தர் தன் கண்ணு முன்னாடி அடிக்கிறதான்னு கோபம் வந்து கட்டியிருந்த கயிறை அறுத்துக்கிட்டு வந்து அந்த வெள்ளை காவலரை முட்டி தள்ளிச்சு. அடிப்பட்ட அந்த வெள்ளை காவலர் பயந்து போய் அங்கிருந்து குதிரையில் தப்பிச்சு ஓடிட்டார். அடுத்த நாள் இது வழக்கா நீதிமன்றத்தில் பதிவாச்சு. வெள்ளைக்கார நீதிபதி அதை விசாரித்தார். தப்பு பண்ண விவசாயிக்கு 10 கசையடி, வெள்ளை காவலரை முட்டி தள்ளின மாட்டுக்கு 20 கசையடின்னு தீர்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த விவசாயிக்கு 10 கசையடி விழுந்தது, அந்த மாட்டுக்கும் 20 கசையடி விழுந்தது. அன்பிற்கினியவர்களே, இந்த தேசத்து சுதந்திர வேள்வியில் 6 அறிவு மனிதர்கள் மட்டுமல்ல, 5 அறிவு ஜீவன்களும் கலந்து கொண்டன. அதனால தான் இன்றைக்கி நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். நன்றி, வணக்கம்.